லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இன்னைக்கு ஒரே இடத்துல இருந்து 5 மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க. வாங்க இந்த 5 மாடுகளோட விற்பனை பதிவையும் பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா 3ஆம் ஈத்து மாடு, கடைமுளைப்பு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நல்ல பெருவட்டான மாடுங்க. ரெட்டை வரி மடியில் முன்னையும் பின்னையும் மடி எடுத்திருக்கக்கூடிய ஒரு மாடு தான். சுழித்தவறு எதுவும் கிடையாது. தண்ணி தீவனத்துக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நல்ல ஓவர் சைஸில் மடி எடுத்திருக்கு. மாடு இப்போவே சுமக்கவே முடியாத அளவுக்கு மடி எடுத்திருக்கு. கன்று போடுறதுக்கு இன்னும் ஒரு 5 நாட்கள் இருக்குது. நல்லா மடி எடுத்து தான் கன்று போடும் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. ஒரு காம்புக்கும் இன்னொரு காம்புக்கும் கிட்டத்தட்ட ஒரு அடி பக்கமாகவே கேப் இருக்குது. இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணி கேட்டு விலையும் கேட்டு அனுசரித்து மாட்டை வாங்கிக்கலாங்க. கன்று போடுறதுக்கு 5 நாட்கள் இருக்குது. இன்னும் நல்லா மடி எடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. கறவை திறனை பொறுத்த வரைக்கும் 25 லிட்டர் கறவை திறன் கொடுக்கும்னு சொல்றாங்க. இந்த மாடு உங்களுக்கு வேணும்னா டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணி பேசி விலையை கேட்டு ஃபுல் டீடைல்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டு மாடை வாங்கிக்கலாம். மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானிக்கு பக்கத்தில் பருவாச்சி என்கிற கிராமத்திலிருந்து துரை என்பவர்கிட்ட நாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. அழகான முகலட்சணம், 3ஆம் ஈத்து மாடு, 25 லிட்டர் பால், நல்ல மடி செட்டு. பிடிச்சிருந்துச்சுன்னா கால் பண்ணி பேசி மாட்டை வாங்கிக்கோங்க. நம்ம இப்போ இரண்டாவதாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா 2ஆம் ஈத்து ரெட்டின் ஜெர்சி மாடுங்க. 9 மாத சினியாக இருக்குது. கன்று போடுறதுக்கு இன்னும் ஒரு வார காலத்தில் இருந்து 10 நாள் வரைக்கும் டைம் இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. சுழித்தவறு எதுவும் கிடையாது. தண்ணி தீவனத்துக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நல்ல பெருவட்டான ஒரு ஹெவி சைஸில் ரெட்டின் ஜெர்சி மாடாக பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை சூஸ் பண்ணி வாங்கிக்கலாங்க. மாட்டையும் இன்னொரு 7-8 கண்ணுக்கு வச்சுக்கலாம். 2ஆம் ஈத்து தான் தற்போதைக்கு. கடைப்பல் முளைப்பு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. சுழித்தவறு எதுவும் கிடையாது. தண்ணி தீவனத்துக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நல்ல ஹெவி சைஸான ஜெர்சி மாடு அப்படின்னே சொல்லலாம். இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வாங்கிக்கலாங்க. மாடு கறவை திறனை பொறுத்த வரைக்கும் 22 லிட்டர் கறவை திறன் கேரண்டி சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக மாடு மடி இருக்கிறதுக்கு முன்னையும் பின்னையும் மடி, நல்ல நீட்டமான காம்பு, கை கறவைக்கு மிஷின் கறவைக்கு எல்லா விதமான கறவைக்கும் மாடு செட் ஆகிடும். ஒரு ரெட்டின் ஜெர்சியில் 2ஆம் ஈத்து மாடாக பார்த்துட்டு இருக்கேன். நல்ல ஹெவி சைஸில் ஜெர்சி மாடு வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். கண்டிப்பாக 22 லிட்டர் கறவை திறன் கொடுக்கும். கேரண்டி சொல்லி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இதுவும் நல்ல ரெட்டின் ஜெர்சி மாடுங்க. இன்னும் கன்று போடுறதுக்கு 10 நாள் டைம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நல்லா சுமக்கவே முடியாத அளவுக்கு மடி எடுத்துடும். மடி அமைப்பும் சரி, மாடும் சரி, மாட்டோட முகலட்சணத்திலையும் சரி, எதுலையுமே குறை சொல்ல முடியாத ஒரு மாடாக தான் விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த மாடு உங்களுக்கு வேணும்னாலும் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு விலையும் கேட்டு வாங்கிக்கோங்க. வாங்க 3ஆவதா விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு போடி மொட்டையில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு ஜெர்சி ரக மாட்டோட விற்பனை பற்றி நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா 2ஆம் ஈத்து மாடு, 6 பல் போட்டிருக்கக்கூடிய போடி மொட்டை மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஜெர்சியும் சிந்தியும் கலந்த ஒரு கலப்பின மாடு அப்படின்னே சொல்லலாங்க. ஒவ்வொரு சைஸான மாடு, நல்ல பெருவட்டா இருக்கக்கூடிய மாடு, சுழித்தவறு எதுவும் கிடையாது. தண்ணி தீவனத்துக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. கன்று போடுறதுக்கு இன்னொரு 10லிருந்து 15 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். நல்ல கிளைமேட் அடாப்ஷன் மாட்டுக்கிட்ட இருக்கும். பாலில் ஃபேட் எஸ்என்எஃப் கண்டக்ட் இருக்குங்க. ஏன்னா மாடு சிந்தியும் ஜெர்சியும் கலந்த ஒரு கலப்பின மாடு தான். மாட்டுக்கு ஏற்ற மடி இருக்குது. நல்ல பெருவட்டான மாடு, நல்ல ஹெவி வெயிட்டில் மாடு வந்திருக்குங்க. போன் வெயிட் இருக்கு மாட்டுக்கு. ரொம்பவும் சாதுவான மாடு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. யாரு வேணாலும் பிடிச்சிக்கலாம். கறவையும் கறந்துக்கலாம். சுழித்தவறும் எதுவும் கிடையாது. கிளைமேட் அடாப்ஷனும் மாட்டுக்கிட்ட இருக்கும். பொதுவாக இந்த மாட்டுக்கிட்ட பாலில் ஃபேட் எஸ்என்எஃப் கண்டென்ட் இருக்கும். மற்ற மாடு விழுறதோட பால் ஒரு 2 ரூபாய் ரேட்டு சேர்த்து விழும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாடு உங்களுக்கு வேணும்னாலும் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வாங்கிக்கோங்க. கறவை திறனை பொறுத்த வரைக்கும் 20 லிட்டர் கறவை திறன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானிக்கு பக்கத்தில் பருவாச்சி என்கிற கிராமத்தில் இருந்து துரை என்பவர்கிட்ட இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த மாடும் வேணும்னா உடனே கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வாங்கிக்கோங்க. வாங்க அடுத்த மாட்டோட விற்பனை பதிவை பார்த்துடலாம். நம்ம இப்போ அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா 2ஆம் ஈத்து மாடுங்க. கடைப்பல் முளைப்பு, 9 மாத சினியாக இருக்குது. கன்று போடுறதுக்கு ஒரு 15 நாட்கள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். சுழித்தவறு எதுவும் கிடையாது. மாட்டுக்கிட்ட தண்ணி தீவனத்துக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. மாடு ஒரு ஹெச்எஃப்பும் ஜெர்சியும் கலந்த ஒரு கலப்பின மாடு அப்படின்னே சொல்லலாம். ஹெச்எஃப்பும் ஜெர்சியும் கலந்த ஒரு கலப்பின மாடாக இருக்கிறதுனால பாலில் ஃபேட் எஸ்என்எஃப் கண்டென்ட் இருக்கும். மாடு கிளைமேட் கண்டிஷனுக்கும் அடாப்ட் ஆகிக்கோங்க. கருப்பு வெள்ளையில் ஒரு ஜெர்சி கிராஸில் ஹெச்எஃப் கிராஸில் மாடு
பார்த்துட்டு இருக்கின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவும் அழகான முகலட்சணம், நல்ல கலர் பேட்ஜ் அப்படின்னே வந்து சொல்லலாம். கறவை திறனை பொறுத்த வரைக்கும் 18 to 20 லிட்டர் வந்து கறவை திறன் எடுத்து கொடுக்கும். கன்று போடுறதுக்கு இன்னொரு 15 நாட்கள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பவானிக்கு பக்கத்தில் பருவாச்சி என்கிற கிராமத்தில் துரை என்பவர்கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்கு. ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா, பெங்களூர்னு சொல்லி எங்கே கேட்டாலும் மாட்டை வந்து டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக சொல்லியிருக்கக்கூடிய 18 to 20 லிட்டர் கறவை திறன் இந்த மாடு தாராளமாக எடுத்து கொடுத்துடும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்கிறாங்க. நம்ம விற்பனையாளர் எப்பயுமே நல்ல குவாலிட்டியான மாடுகளை எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. குவாலிட்டிக்கு குறையான மாடுகளை நம்ம சேனலுக்கு விற்பனை பதிவுக்கு கொடுக்கறது கிடையாது. உங்களுக்கு ஒரு குவாலிட்டியான மாடுகள் வேணும் அப்படின்ற பட்சத்தில் மாடுகள் பார்த்துட்டு இருக்கின்றீங்கன்னா இப்போ இருக்க மாட்டை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். வாங்க அடுத்த மாட்டோட விற்பனை பதிவை பார்த்துடலாம். இப்போ அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா நல்ல ஹெவி சைஸில் நல்ல போன் வெயிட்டில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு செம்புத்து காரி மாடுங்க. 2ஆம் ஈத்து மாடு, கடைப்பல் முளைப்புன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓவர் சைஸான மாடு, சொல்லி தவிர எதுவும் கிடையாது. தண்ணி தீவனத்துக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நல்ல தீனி எடுக்கக்கூடிய மாடு. மாட்டுக்கு வந்து நல்ல மடிவளம் இருக்குங்க, நல்ல மடி லூஸ் இருக்குது. காம்பு வளம் பாருங்கள், நல்ல நீட்டமான காம்பாக இருக்குது. அதனால் கறக்க பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். நல்ல முகலட்சணத்தோடு இருக்குது. ரெட்டை முதுகில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு செம்புத்து காரி மாடு. செம்புத்தில் மாடு வேணும், நல்ல ஓவர் சைஸில் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். கன்று போடுறதுக்கு இன்னொரு 20 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சுழி தவறு கிடையாது, தண்ணி தீவனத்துக்கு பிரச்சனை கிடையாது. யார் வேணாலும் மாட்டை வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். இந்த ஈத்துக்கு ஒரு 20 லிட்டர் வரைக்கும் கறவை திறன் இந்த மாட்டுக்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாடு உங்களுக்கு வேணும்னாலும் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு 10 கண்ணுக்கு வச்சுக்கக்கூடிய மாடாக தான் இருக்கும். எல்லாமே ஓவர் சைஸில் விற்பனைக்கு வந்திருக்கு. நல்ல மடிவளம், காம்பவளத்தில் விற்பனைக்கு வந்திருக்கு. அதிக கறவை திறன் கொண்ட மாடுகளாக விற்பனைக்கு வந்திருக்கு. வேணும்னா உடனே கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வாங்கிக்கோங்க. நன்றி.